நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக தினம் தினம் சிவபெருமானை வழிபட தொடங்கிட்டாலே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, அவரை ஏன் வணங்குற, அவர் அளவுக்கு அதிகமாக சோதனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள். எம்பெருமான் சிவன் சோதனை செய்தால் என்னை ஆட்கொள்ள இருக்கிறான் என்று அர்த்தம். அதற்கு சில உதாரணங்களை நீங்கள் முன்னாடி சொல்லலாம். ஒரு 3 வயது குழந்தை சீர்காழியில் குளத்தில் குளிக்க போன என்னுடைய தந்தை காணவில்லை என்று அழும்பொழுது சிவபெருமான் பார்வதியோடு தோன்றி ஞான பாலை கொடுத்து திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டார். தோடுடைய செவியன் என்ற அற்புதமான வரிகள் நமக்கு கிடைத்தது. சுந்தரரை அவருடைய திருமணத்தின் பொழுது ஓலையை காண்பித்து சுந்தரா நீ எனக்கு அடிமை என்று ஆட்கொண்டார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற வரிகள் நமக்கு கிடைத்தது. மாணிக்க வாசகரை பரியை நரியாக்கி நரியை மீண்டும் பரியாக்கி பல அற்புதங்களை செய்து காலை கொடுத்து ஆட்கொண்டார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்ற உலகம் போற்றும் ஒப்பற்ற நூலான திருவாசகம் நமக்கு கிடைத்தது. வேறு சமயத்தில் இருந்த நம்முடைய திருநாவுக்கரச பெருமானை சூளை என்னும் தீராத வயிற்று வலியை கொடுத்து திருவதிகை ஆலயத்திலே கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்ற வரிகளை பாடிய பின் அவருடைய சூளை நோய் நீங்கி அவரையும் ஆட்கொண்டார் சூளையை கொடுத்து சிவபெருமான். அப்போ சோதனை ஒன்றை நமக்கு கொடுக்கிறார் என்றால் விரைவில் நம்மை ஆட்கொள்ள இருக்கிறார் என்று எல்லோரிடமும் சொல்லுங்கள். சிவபெருமான் நம்மை அழிக்க வல்லவன் அல்ல, நம்மை ஆட்கொள்ள வல்லவன் என்பதை புரிய வையுங்கள். நன்றி, வணக்கம்.